ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பூண்டு போட்டு ஒரு குழம்பு பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட அது சேனலுக்கு போறதுக்கு முன்னாடி, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உடனுக்குடனே என்னோட வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோல போலாம். இன்னைக்கு பூண்டு குழம்பு தான் பார்க்க போறோம். பூண்டு குழம்புன்னு இல்ல, இது ஒரு மருந்து குழம்புன்னு சொல்லலாம். இது மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சு பண்றதுனால, வதக்கிட்டு அரைச்சுட்டு பண்றதுனால 10 நாள் ஆனாலும் இது கெட்டுப் போகாது. இதுக்கு என்னென்ன வறுத்துக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்கள்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்தியிருக்கேன். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். ஒரு 4 காஞ்ச மிளகா போடுறேன். ஒரு 10 பல்லு பூண்டு போடுறேன். நான் ஒரு 1 கிலோ பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அதுல ஒரு 10, 12 பல்லு பூண்டு வதக்கறதுக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டுருக்கேன். மிளகு காரம் நெறையா வேணும்னா, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு அவ்வளோ காரம் வேண்டான்னு கம்மியா போட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் முழு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுருக்கேன். இத கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதுல கொஞ்சம் அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லாருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்ல. அதனால பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன். ஒரு வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு, இந்த தக்காளியும் அதுல போட்டு வதக்கிக்கணும். 2யும் வதக்கிட்டு, அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் கொஞ்சம் குழியான இலுப்பு சட்டியில எண்ணெய் ஊத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா குழியா இருக்க மாரி இலுப்பு சட்டி தான் கொஞ்சம் நல்லாருக்கும். ஏன்னா, இது குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தெறிக்கும் மேலெல்லாம், கொதிக்கும்போது. அதனால நானு இலுப்பு சட்டி குழியா வச்சுட்டுருக்கேன். இதுல கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிடுத்து. இப்ப அது பூண்ட போட்டு அதுல வதக்கணும். அடுப்ப கொஞ்சம் சின்னதா வச்சுக்கிறேன். இப்ப கொஞ்சம் கருவேப்பிலையும் அதுல போட்டுடலாம். கடுகு வெடிச்சிடுத்து. கருவேப்பிலை போட்டேன். மிச்சம் இருக்கிற பூண்ட இப்ப அதுல போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் அதுல வச்சிருக்கிறது ஆறட்டும். வதக்கி வச்சிருக்கிறது நல்லா ஆறணும். அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் ஒரு 2 வெங்காயத்த மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அதுல ஒரு வெங்காயம் வதக்கறதுக்காக எடுத்துட்டேன். ஒரு 2 தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக வதங்கட்டும். அதிலேயே வெங்காயத்த போட்டுக்கலாம். வதங்கிடுத்து. இப்ப அந்த வெங்காயத்த அதுல போட்டுருக்கேன். அந்த வெங்காயமும், பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்புறமா தக்காளி போடலாம். இது 2ம் வெங்காயம், பூண்டுக்கு ஏத்த உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. உப்பு போட்ட உடனே கொஞ்சம் நல்லா வதங்கும். செவக்க வதங்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப தக்காளிய போட்டுடலாம் அதுல. தக்காளியும் சேர்த்து வதக்கிடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள அது ஆறிடுத்து. இத அரைச்சுன்னு வந்துடலாம் விழுதா. இப்ப இது நல்லா வதங்கிடுத்து. அத அரைச்சது நான் ரொம்ப தண்ணி விடாம கெட்டியா தான் அரைச்சிருக்கேன்.
அதுல அந்த வெங்காயம், தக்காளி அதுல இருக்கிற தண்ணிய தான். நான் தண்ணியே விடல. நல்லா கெட்டியா விழுது மாரி அரைச்சிருக்கேன். இப்ப இந்த வதைக்கணும் இல்லையா? அதுல இந்த விழுத போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்ல. ஏன்னா வறுத்தது தான் எல்லாமே. இப்ப அந்த மிக்ஸிய வந்து கொஞ்சம் அலம்பிட்டு, அந்த தண்ணிய விடுறேன். ஏன்னா ரொம்ப திக்கா இருக்கு. கொஞ்சமா தண்ணி விடுறேன். இந்த நம்ம அரைச்சு வச்ச விழுது, இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி இத மட்டும் தான் நம்ம இப்ப வதக்குறோம். கொஞ்சமா மஞ்ச பொடி போடுறேன். கொஞ்சம் சில்லி பொடி போடுறேன். சாம்பார் பொடியும் போடணும். கொஞ்சம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். வாசனைக்காக, கலருக்காக அது போடுறேன். கொஞ்சம் தனியா பொடி. இது 2ம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ புளி வந்து நானு ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு வச்சுட்டுருக்கேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுருக்கேன். இப்ப அந்த கரைச்சு வச்சிருக்கிற புளிய அதுல ஊத்திடலாம். அது வந்து நல்லா கொதிச்சுடுத்து. அது ஏற்கனவே வதக்கின விழுதுங்கிறதுனால ரொம்ப கொதிக்கணும்னு இல்ல. கொதிச்சது போறோம். இப்ப நான் அதுல புளிய விடுறேன். இந்த 1 கப் அளவுக்கு கரைச்சு வச்சிருக்கேன். அத ஊத்திடுறேன் அதுல. கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். பச்சை எண்ணெய் தான் விடுறேன். கொஞ்சம் வாசனையா இருக்குங்கிறதுனால. சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த மிளகு எல்லாம் அரைச்சு விட்டுருக்கிறதுனால, அதிலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த குழம்பு வந்து எப்படியும் வந்து ஒரு 5, 6 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். 1 வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில வச்சிருந்து சாப்பிடலாம், யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் கெட்டு போகாது. எல்லாமே நன்னா எண்ணெயில வதக்கி தான் நம்ம அரைச்சு கொட்டியிருக்கோம். அதனால கெட்டு போகாது இது. 10 நாள் ஆனாலும் நல்லாருக்கும். இது பாருங்க கொதிக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு கொதிக்கணும். கொதிக்கிறது பாருங்க. மூடி வச்சிருக்கேன். இப்ப நம்ம பார்க்கலாம். நன்னா கொதிச்சுடுத்து. அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா திக்காவும் இருக்கு குழம்பு. கொத்தமல்லி போட்டேன். நல்லா கொதிச்சுடுத்து. இப்ப நான் அடுப்ப அணைச்சுட்டேன். கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய கடைசியில அதுல விடணும். பச்சை எண்ணெயா ஊத்தினா நல்லாருக்கும். சாதாரணமாவே வத்த குழம்பெல்லாம் கொதிச்ச உடனே அடுப்ப அணைச்சுட்டு, ஒரு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை எண்ணெய மேலாக அப்படி ஊத்தினாக்கா நல்லா வாசனையாவும் இருக்கும். நான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறேன். இப்ப அடுப்ப அணைச்சாச்சு. பார்த்தீங்களா? கலர் நன்னா இருக்கு. இப்ப கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இந்த பூண்டு குழம்பு வந்து 10 நாள் ஆனாலும் ஒண்ணும் ஆகாது. இது நீங்க மருந்து குழம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க உங்க வீட்ல பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.